மக்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர்றது அதுவா? உன் டைட்டிலா? உனக்கு வர்ற கன மதிப்பு மரியாதையா? அதுவா ஜனத்தை ரட்சிக்கும்? அதுவா இயேசுவோட உறவாக்கும்? அதுவா உனக்குள்ள பரிசுத்தாவியை கொண்டு வரும்? வேண்டும். நீ அசைந்து அசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ சாசம் விரட்டலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், வியாதியை குணமாக்கலாம், ஜெபிக்கலாம், வீட்டு கூட்டம் நடத்தலாம், கூட்டம் நடத்தலாம், ஆராதிக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை நானல் போயிட்டு இருக்க. போயிட்டு இருக்கும்போது ரத்னா இவங்க 3 பேர், நான் ஒரு ஆள், 4 பேர் பின்னாடி வாரோம். எங்க குரு போயிட்டு இருக்கு. அந்த செம்மறியாட்டுக்கு வாழை எப்படி இருக்கும்? இவர் முடிக்கிறார். வெள்ளாட்டுக்கு வாழை எப்படி இருக்கும்? சொல்ல தெரியல. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்திக் கொண்டே வருவார், ஸ்திரப்படுத்திக் கொண்டே வருவார், பலவீன நேரங்களிலே பலப்படுத்திக் கொண்டே வருவார். நிச்சயமாக கைவிட மாட்டார். நிச்சயமாகவே உங்களை நிலை நிறுத்துவார். பயப்படாதே. யாரை கண்டு பயப்படுகிறாய்? எந்த ஆவிகளை கண்டு பயப்படுகிறாய்? பிசாசு கொண்டு வருகிறது மரண பயம். பயப்படாத. வியாதி நோய்கள் அடிக்கடி வருது, தாக்குது, பயப்படாத. பலவீனம் தாக்குது, பயப்படாத. அளவுக்கு மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு உன் கரத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நிச்சயமாக நடக்கும். எந்த பிசாசு போராடினாலும் சரி, நிச்சயமா உன் வாழ்க்கையில் அது நடக்கத்தான் போகிறது. பொய் சொல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவான் உலகத்தான். அரசாங்கமே கடன் வாங்குது, நீனும் கடன் வாங்காம வாழ முடியாதுன்னு சொல்லுவான் சாத்தான். ஏசுனார் கடன் வாங்கிய வாழ்ந்தார், அப்போஸ்தலர் கடன் வாங்கிய வாழ்ந்தாங்க. அதான உனக்கு எனக்கு மாதிரி. அந்த பாதையில தானே உன் சபையை நீயும் போகணும். அதுக்கு மாறா போறினா அது பிசாசு காமிக்கிற பாதை இல்லையா? இது கடினமான உபதேசம், இது யார் கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓன் ட்ராக்ல போனீங்கன்னா போயிட்டே இருக்கு, கண்டினியூ பண்ணு, டெவலப்மெண்ட் பண்ணு. ஆனா ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை எங்க கொண்டு முடியும் தெரியுமா? சாத்தா இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிற்கும். சாகும் போதுதான் தெரியும் நாங்க ஏன் கத்துறோம். உனக்கு சாவு இன்னும் வரல, செத்தாத்தான் தெரியும். பரலோகத்துக்கு போற பாதை எது, பாதாளத்துக்கு போற பாதை எது இப்ப சொன்னா உனக்கு புரியாதுல. சொல்லுவாரு கத்தர். சாவுன்னு ஒன்று வரும்ல, பொண்டாட்டி வருவானா? உன் புள்ள வருமா? உன் ஜாதி வருமா? உன் சமுதாயம் வருமா? உன் படிப்பு வருமா? நீ டைட்டில் போட்டியே ரெவரண்ட் டாக்டர், அது வருமா? நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க வாழும் கிறிஸ்தவர்கள், பேச்சு கிறிஸ்தவர்கள் அல்ல, பிரசங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கள் வாழும் கிறிஸ்தவர். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமா சொன்னா பவுல். நாங்க இந்த 21ஆம் நூற்றாண்டுல நாங்க எங்களை தான் சொல்லுவோம். சும்மா இயேசுவை பின்பற்றி சும்மா இந்த பிராடு விட்டுட்டு வாழ்ந்து காட்டுவோம். வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, பில்லி சுனி ஆவிகள் மேற்கொள்வது இல்லை, வியாதி நோய்கள் மேற்கொள்வது இல்லை, வறுமையும் தரித்திரமும் மேற்கொள்வது இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நான் உயரச் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அப்ப பாருங்க, அந்திரேயா கூட பிறந்தவன், பேதுரு வீட்டில் இருக்கான். இந்த அந்திரேயாவும் யோவானும், யோவான் சாமனுடைய சர்ச் பிலீவர், நல்லா கவனிச்சுக்கிறேன், இன்னொரு சபையினுடைய பிலீவர். 2 பேரும் இப்போ இயேசு பரிசுத்தாய் பெற்று புறப்பட்டு போயிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி வேணும் போயிட்டு இவங்க 2 பேரும். அப்போ ஆண்டவர் கேட்டார், என்னடா எதுக்குடா வரியா? இல்லை ரபி, நீர் எங்கேயே தங்கி இருக்கிறீர், நாங்கள் பார்க்கணும், நீர் தங்கி இருக்கிற இடத்த பார்க்கணும். சரி வா. போனாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே அவன் குடும்பத்தில் அவன் கூட பிறந்தவனுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறான். நாங்கள் மேசியாவை கண்டோம், இயேசுவை கண்டோம், இயேசுவை சந்தித்தோம். உடனே இவனுக்கு ஆர்வம் பொங்குது. அப்படியா, இயேசுவை சந்திச்சீரா? அவர் தான் மேசியாவா? வா போவோம், அவரை பார்ப்போம். உடனே அவன் கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து ஏசுநாட்டை விட்டுட்டான். ஏசுனாரு அவனை பார்த்த உடனே சொன்னார், யோனாவின் குமாரனாகிய மகனாகிய சீமோனே, நீ கேபாய என்று எண்ணப்படுவாய், பேதுரு என்று
எண்ணப்படுவாய். ஆண்டவர் நேம் சேஞ்ச் பண்ணுறார். ஆண்டவரை சந்தித்த உடனே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ கேபா பேதுரு அப்படிப்பட்ட பேரில் நீ வாழ போகிற அப்படிங்கிறார். அப்போ பேதுருனாலும் கேபானாலும் கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தை 2 வார்த்தையில் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது அவனுடைய பேரை மாத்துறார். யோனாவின் குமாரன், சன் ஆப் யோனா, பீட்டர் அப்படின்னு போடுறான். ஆண்டவர் பேரை மாத்துறார். யாக்கோவுக்கு பேரை மாற்றினார். யாக்கோவுடைய தாத்தா ஆபிரகாமுடைய பேரை மாற்றினார். ஈசாக்குக்கு அவரே பேர் வச்சார். சிலருக்கு பேர் மாற்றம் செய்கிறார், தேவனே செய்கிறார். ஏன்? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சரியில்லை, அதனால அவர் பேரை மாத்துறார். பேரை மாற்றிடுவோம். இந்துக்களாக இருக்கிறவங்க, இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க என்னைக்கு இயேசுநாதருடைய ரட்சிப்பை பெற்றாங்களோ பேர் மாறணும். அரசாங்க பார்வையில் கிறிஸ்தவ பேரை மாற்றி வச்சுக்கிறோம், கெஜெட்டில் மாற்றிடுவாங்க. இப்போ இயேசுநாதரை சந்திச்ச உடனே இயேசுநாதரும் பேரை மாத்துறாரு. பேரை மாற்றினா போதுமா? எல்லாரும் யாசனை எடுக்கும்போது பேர் மாற்றிக்கிறேன். அப்படி தான் பாலியங்கி சோத்தை மாற்றினார் சவுத் ஆப்பிரிக்காவில். அப்புறம் மறுபடியும் ஒரு பேரை மாற்றிக்கிட்டார். அப்போ பேட்டி கேட்குறாங்க பிரஸ்காரங்க, என்ன எல்லாரும் யாசாந்தில் மாற்றுவாங்க, நீங்கள் மாற்றுறீங்க. பால் யாங்கிசோ அப்படின்ற பேரை மாற்றி டேவிட் யாங்கிசோ அப்படின்னு மாற்றுறாரு. நீங்கள் என்ன இப்படி மாற்றுறீங்க? ஆமாம், பால் யாங்கிஸ் சொன்னால் அது வேறு மாதிரி தெரியுது மக்கள் மன்றத்தில், அதனால் டேவிட் யாங்கிசோன்னு சொன்னேன். பேர் மாற்றம் அல்ல, நீ எந்த பேரையும் வச்சுக்க. சிலர் தாய் தகப்பனுடைய இன்சியலோட வச்சுக்கிடுவான். சிலர் பட்டங்களை டைட்டில் போட்டு வச்சுக்கிடுவான். எந்த பேரையும் வச்சுக்க. மதுரையில் அண்ணன் செல்வகுமாரை கூப்பிட்டுருக்காங்க, ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறேன். அப்போ கேட்டிருக்காங்க, ஐயா நோட்டீஸ் போடணும், வால்பெட்ஸ் போடணும், உங்கள் பேருக்கு பக்கத்தில் என்ன போட? பிரதர்னு போடுங்க. நான் எப்போவுமே பிரதர் தான் போடுவேன். இல்லை வேறு மாதிரி, மாமான்னு போடு, மச்சான் போடு, தம்பின்னு போடு, அண்ணனு போடு. என்னையா கேட்குறான் பெந்தோசுக்கிறேன்? என்ன அறிவு இருக்குது, என்ன ஆவி இவங்களுக்குள்ளே இருக்குது? திருச்சி அப்படி தான் கேட்டாங்க என்கிட்ட மணப்பறையில் வச்சு, ஐயா உங்கள் பேருக்கு பக்கத்தில் என்ன போடணும்? 3 நாள் எங்களுக்கு திருச்சியில் வந்து கூட்டம் எடுத்து அவரும் இதே மாதிரி கேட்டார், ஐயா என்ன பண்ணணும்? பிரதர்னு போடுங்க. பிரதர் பிரதர்னு போட்டால் எங்கள் பாசம் எங்கள் சபை மூப்பர்களே ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்னா ஒரு பிரதர் தான் கிடைச்சானா, ஒரு ரெவரண்ட் கிடைக்கலையா, ஒரு டாக்டர் கிடைக்கலையா, அப்படின்னு என்ன வாங்கிடுவாங்க சபை மக்கள் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 800 பேர் இருக்கான் அந்த சபையில், அப்பாவும் மயிலும் நடத்துகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு போட மனசு இல்லை அப்படின்னா, வந்துச்சு என்ன வேணாலும் போட்டுக்க அப்படின்ட்டேன். ஏயா அதுவா கிரியை செய்ய போகுது? மக்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர்றது அதுவா? உன் டைட்டிலா? உனக்கு வர்ற கனம் மதிப்பு மரியாதையா? அதுவா ஜனத்தை ரட்சிக்கும்? அதுவா இயேசுவோட உறவாக்கும்? அதுவா உனக்குள்ள பரிசுத்தாவியை கொண்டு வரும்? பரிசுத்தாவியை கொண்டு வராத, ரட்சிப்பை கொண்டு வராத, சமாதானத்தை உண்டாக்காத இந்த டைட்டில் எல்லாம் தூக்கி குப்பையில் போடும். பாஸ்டர் ஜீவானந்தையா என்கிட்ட ஒன்று சொன்னார், இங்கே எல்லா பயிலும் டாக்டர் ரெவரண்டு ஜீவானந்தம், டாக்டர் ஜீவானந்தம் போடுறான், நோட்டீஸ்லையும் வாழ் போச்சு, நீ போடலாமாடா? என்கிட்ட கேட்ட கேள்வி. எல்லா ஊழியக்காரங்களும் போடுறான், அது வேற, அவங்களுக்கு தெரியாது. நீ போடலாமா? அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அவர் தான் ஆவிக்குரிய தந்தை. அவர் ரெவரண்ட் போடுறத, டாக்டர் போடுறத விரும்பல. நீங்கள் எப்படி? ரொம்ப புத்தம் சரணம் கச்சாவின்னு மாதிரி 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என்னென்னமோ பேசுனீங்க.
இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கீங்களா? என்ன பரிசுத்தாவியானவர் அப்படி சொன்னாரா? கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் டைட்டில் இல்லை, கெஜெட்டில் பதிவு பண்ணுறதில்லை, உன் பேரை என் பேரை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. ப்ராசஸ். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ நாணலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நாணல். இந்த வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். பாறையாக மாற்றப் போகிறேன். கண்மலை போல மாற்றப் போகிறேன். திருச்சபைகளுக்கு தலைவனாக, திருச்சபை ஊழியர்களுக்கு தலைவனாக, அப்போஸ்தலனாக, சபையை கட்டுகிறவனாக, பரலோகத்தின் திறவுகோல்களை உன் கரங்களிலே தரப்போகிறேன். அந்த இடத்தை நீ அடைய வேண்டும். நீ அசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ சாசம் விரட்டலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், வியாதியை குணமாக்கலாம், ஜெபிக்கலாம், வீட்டு கூட்டம் நடத்தலாம், ஆராதிக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை நாணல். காற்று அடிக்கிற திசை எங்கும் நாணல் வளைந்து அசைந்து அது தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். நாணல். பலவிதமான போதகங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கேசட்டில் வருது, புத்தகங்களில் வருது, யூடியூப்ல வருது, பைபிள் காலேஜில் வருது. அதையெல்லாம் வாரி பிடிச்சி அள்ளிட்டு வந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது, அதுல வருது, இதுல வருதுன்னு சொல்லிட்டு வாரி பிடிச்சி வச்சிடாத. உன்னை சாத்தான் கொண்டு போயிருவேன். உன் மேல பரிசுத்தாவி இருக்காரா இல்லையா? அவர் பாதத்தில் உட்காரு, பல மணி நேரம் உட்காரு, பைபிள் எடுத்து உட்காரு. என்ன சந்தேகம் வருது அவர்கிட்ட கேளு, அவர் சொல்லி தருவார். 1 யோவான் 2:27. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யை அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்தாவியானவர் போதிக்கணும் உங்களுக்கு, எனக்கு. உங்களோட பரிசுத்தாவி இருந்தா சொல்லி தருவேன். பிராடு பண்ணிக்கிட்டு இருந்தா ஆவியானவர் இருக்க மாட்டார். பொய் சொல்லிக்கிட்டு, களவாண்டிக்கிட்டு, திருடிக்கிட்டு, உன் இச்சைக்கு ஏற்றபடி உன் உடலை பயன்படுத்திக்கிட்டு இப்படிலாம் ஓடிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஆவியானவர் விலகிடுவார். சவுளை விட்டு விலகிற மாதிரி விலகிடுவார். உன் கையில் ஊழியம் இருக்கும், பரிசுத்தாவி இருக்க மாட்டார். சும்மா கையை தட்டிக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்காரு. கையை தட்டுனா ஆசீர்வாதம். ஏன் கையை தட்டா ஆசீர்விக்க மாட்டாரா? ஏசுனர் இந்த காலத்தில் கையை தட்டிட்டு இருந்தாங்க. ஆவியானவர் இறங்கிட்டாரு. இறங்கு, நீனே பொய் சொல்லித்துற, எப்படி உன் மேலே வருவார்? பிராடு பண்ணிட்டு இருக்க, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்க, அநியாயம் பண்ணிட்டு இருக்க, விசாரம் பண்ணிட்டு இருக்க, வேசித்தனம் பண்ணிட்டு இருக்க, களவாண்டுக்கிட்டு இருக்க, கள்ளக்கணக்கு எழுதிட்டு இருக்க, எப்படி உன் மேலே பரிசுத்தாவி வருவார்? சும்மா உன்னை ஏமாத்துறான் பிசாசு. அதான் பரிசுத்தாவி, அதான் பரிசுத்தாவி கிடையாது. ஆகவே உங்க மேல என் மேல இருக்கிறது பரிசுத்தாவியானவரானால், அப்போஸ்தலர்களை எந்த பாதையில் ஆவியானவர் நடத்தினார்? நாம் அறிக்கப்படுகிற பிரதான அப்போஸ்தலர், நாம் அறிக்கப்படுகிற பிரதான ஆசாரியன் இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியராக அவர் தம்மை உயர்த்தவில்லை. அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னவராலே உயர்த்தப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாக இருக்கிறார். வானங்களின் வழியா ஏறி போய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு பேரு மகத்துவ ஆசனம். வலது பாரிசம் மாத்திரமல்ல, அதுக்கு பேரு கிருபாசனம். நாம் ஏற்ற சமயத்தில் கிருபையை பெறவும் இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அவர் வானங்களின் வழியாய் ஏறி போன தேவகுமார் உயிர் தெளிந்து போயிருக்கிறார். சிலுவையிலே மரித்தார், அடக்கப்பட்டார்கள், 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார். அவரை மரணமும் பாதாளமும் அடக்கி வைக்க முடியல. உன்னை என்னை புதைச்சா அடக்கி வச்சிரு. சும்மா மைக்கு கிட்ட நின்றுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு கூடாது. தேவனுக்கு சோத்திரம். மைக்கு கிடைச்சுன்னு என்னத்தையாவது பேசிட்டு கூடாது. என் மைக் செட் இல்லாட்டா நடக்காதா? இந்த கன்வென்ஷனில் எனக்கு மைக்கே இல்லை. பகல் செய்தி கொடுக்கணும். ஒரு முறை நைட்டு கூட்டம் ஜீவானந்த ஐயா அழகப்பா கலாய்ச்சிக்கு முன்னாடி யானை பரதாசன் ஒருத்தர் கூட்டம் வச்சிருக்காரு, சூச்சை கூட்டம். பேசிட்டே இருக்காரு.
திறந்தவெளி மைதானம். திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே மழை வந்துச்சு, காற்று வந்துச்சு. உடனே இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் மாதிரி போய் வச்சுருந்தாங்க. அதில் ஏற்றிட்டாங்க. லைட் இல்லை. அப்போ அண்ணன் கேட்குறாங்க, ஜீவாண்ண, தம்பி என்ன செய்கிறது, மழை காற்று பயங்கரம், கரண்டு கட் ஆகிடுச்சு, பவர் கட் ஆகிடுச்சு, ஜெனரேட்டர் போட்டாலும் அது இழுத்து கொண்டாந்து இவங்க செய்ய முடியாது, நேரம் ஆயிடுச்சு, முடிக்கணும். என்ன தம்பி சில நமக்கு தெரியாதா, மேக்கப் பண்ணி இருக்கவே இருக்கு, தெருவில் நின்று நம்ம சூசியை சொல்லலை, அதை செய்ய சொல்லி கத்தரிப்பா அனுமதிச்சிருக்காரு, நீ சொல்லு நான் எடுத்து சொல்கிறேன். அவர் பார்த்தாரு. அப்படியாக்குவேன் ஊழிய செய்கிறது. மைக்கு இருந்தால் தான் பிரசங்கம் பண்ணினா உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தம் சொல்லாத. மைக்கு இல்லாட்டாலும் நீ பிரசவம் பண்ணணும். லைட்டு எரிஞ்சாலும் பண்ணணும். எரியாட்டா மெழுகுதிரி வச்சுக்கிட்டு பண்ணான் பவுல். சின்ன சின்ன விளக்குகளை வச்சுக்கிட்டு பண்ணான். அப்படியெல்லாம் நம்முடைய பிதாக்கள் ஊழியத்தை செஞ்சு முடிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? மைக்கு இல்லாட்டா இவங்க பாட மாட்டாங்க, இவங்க பிரசவம் பண்ண மாட்டாங்க. இவர் லாடு லவகுசா, இவருக்கு எல்லாம் மைக்கு போடணும். ஏன் இல்லாட்டா பண்ண மாட்டீங்களோ? சாஸ் ஒளி அமைத்து தர நாங்கள் ஸ்தாபனம் வைத்திருக்கிறோம். கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஒளி அமைத்து தர நாங்கள் ஸ்தாபனத்தை நடத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இறை தூதர்கள் நீங்களும் நானும் இறைவனுடைய செய்தி கரண்ட் இருந்தாலும் சொல்லணும். இறைவனுடைய வார்த்தைகளை கரண்ட் இல்லாட்டாலும் சொல்லணும். எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குயா, எப்படி அப்போ ஏத்துனாரு 25,000 பேருக்கு எப்படி பண்ணாரு கன்வென்ஷன்ல? மைக்கா வச்சாரு, எப்படி கேட்டாங்க? நின்றாங்கல்ல வரிசையா 12 பேர். இவன் சொல்ல, இவன் எடுத்து சொல்ல, இவன் எடுத்து சொல்ல, இவன் எடுத்து சொல்ல. இருமுடியூர் கன்வென்ஷன் மாதிரி இருக்கும்ல, ஒரே குழப்பமாக தான் இருக்கு. 4 மொழியில் கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது ரிப்பீட், நோ டிரான்ஸ்லேட். அவங்க ஏசுனார் சொல்ல 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 அந்த மலையை சுற்றி உட்காந்துட்டாங்க. மேலே ஏறிட்டாங்க, கீழே மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே அடிக்க இங்கே அடிக்க இங்கே அடிக்க அங்கேயே சொல்ல 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 கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் போய் மெசேஜ் சேர்ந்துருச்சு. அதைத்தான் மற்ற ரொம்ப ஞாபகமாக வச்சு எழுதி கொடுத்தேன். மலை உபதேசம் சிலுவையில் தொங்கும்போது சொன்னது மட்டும் இல்லை, மலையில் உட்காந்து சொன்னார் பாரு, அதுவும் மகிமையான உபதேசம். அது சிலுவையில் தொங்குனதை மட்டும் பேசிக்கிட்டு கூட அப்படி உலகம் பூரா அப்படி கொண்டு போயிட்டாங்க மெசேஜ். ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்ட அத்தனையும் நமக்கு சத்தியம்தான். அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, சிலுவையில் சொன்னாலும் சரி, சிலுவைக்கு தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சொன்னாலும் சரி, உயிர் தெளிந்து சொன்னாலும் சரி, இப்போ சபைக்குள்ளே இறங்கி பேசினாலும் சரி, எல்லாமே சத்தியம்தான். அந்த 7 தான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அது கர்த்தருடைய உபதேசம் தானே. அப்புறம் என்ன 7? பைபிளில் இருக்கிற அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஏசுனார் வாயை திறந்து என்னெல்லாம் நமக்கு கொண்டு சொன்னாரோ அவ்வளவு மகிமையான உபதேசம். எல்லாமே விசுவாசிக்கணும். அந்த 7 மட்டும் விசுவாசிக்கூடாது. எல்லாத்தையும் அது கத்தோலிக்கம் அப்படியே பரம்பரையாக 7 பேசிட்டு சீசக்காரன் பேசிட்டு இருப்பான். அப்படியே பெந்தோசக்காரன் பேசுனா எப்படி? கொஞ்சம் புரட்சி பண்ணுங்க ஐயா. ஏசுனாரு கெச்சப்பட தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு ரோட்டில் பேசிட்டு வந்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14, யோவான் சுவிசேஷம் 15, யோவான் சுவிசேஷம் 16, யோவான் சுவிசேஷம் 17. இத்தனை அதிகாரங்களும் என்ன உட்கார்ந்தா போதிச்சாரு? பை வாக்கிங்களே சொன்னாரியா ஊழியக்காரங்களுக்கு? என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கல? 18ஆம் அதிகாரத்தில் கெச்சப்பட தோட்டத்தில் நுழைஞ்சுப்பாரு. பை வாக்கிங்லேயே டீச் பண்ணியிருக்கார. எங்கள் ஐயா தாஜா பிசிங்கார் மெட்ராஸில் இருந்தேன். என்னை பார்க்குறதுக்கு சகோதரமாரை கூட்டிகிட்டு வார. ரத்னம், ஜாமுவேலு, மனோகரன் டெப்டேஷனுக்கு போயிருக்கிறார். அப்போ என்னை பார்க்க வந்தார். பார்த்துட்டு என்னை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ரோட்டில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது ரத்னா இவங்க 3 பேர், நான் ஒரு ஆள், 4 பேரும் பின்னாடி வாரோம். எங்கள் குரு போயிட்டுருக்காரு. அந்த செம்மறி ஆட்டுக்கு வால் எப்படி இருக்கும்? இவர் முடிக்கிறார். வெள்ளாட்டுக்கு வால் எப்படி இருக்கும்? சொல்ல தெரியல. நீ சொல்லு, சாமுவேல் சொல்லு, மனோகரன் சொல்லு. அவங்களுக்கே சொல்ல தெரியாட்டா எனக்கு தெரியும். நான் கடைசி குட்டி, தெரியாது. பயந்துக்கிட்டே வரேன், நம்மகிட்ட கேட்டுருவாரோ அப்படின்னு.
உடனே சொன்னார், சமாதான பலி செலுத்தணும். சமாதான பலி செலுத்தணும்னா இந்த செம்மறியாட்டு வாழை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். சின்ன வாள், அது தன்னுடைய மர்ம உறுப்பை, அந்தரங்க உறுப்பை மறைக்கும். வெள்ளாடு ஓப்பனாக தூக்கி நிற்கும். அதனால சமாதான பலி செலுத்தணும்னால் இந்த செம்மறியாட்டு முதுகெலும்புல இருந்து எடுக்கணும்டா. முதுகெலும்புல இருந்து எடுத்து முழு வாளை எடுத்து பலி செலுத்தினா சமாதான பலி. சமாதானம் சும்மா வராது. அப்போ ஒழிக்கிறது, மறைக்கிறது சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக, பணத்துக்காக, காசுக்காக காரியங்களை செஞ்சாங்க. சமாதானம் வராது. நடுவெளிம்பிலிருந்து எடுத்த முழு வாளையும் பலி செலுத்தினால் இந்த மறைக்கிற ஒழிக்கிற அந்த வாளையும் எடுத்து நீ எரிச்சு சாம்பலாக்கிட்டினா அதான்டா சமாதான பலி. அப்போதான்டா சமாதானம் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னு சொல்லி தந்தார். ரோட்டில் போகும்போது போதிச்சார். 82ன்னு நினைக்கிறேன், 82ன்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தார். இப்போ சமாதானம் வரணும், சமாதானம் வரணும். எப்படி வரும்? மறைக்கிற ஒழிக்கிற இடத்தை வெளியரங்கமாக எப்பொழுது கொண்டு வருகிறோமோ அப்பொழுதுதான் நமக்குள்ள சமாதானம் வரும் அப்படின்னு எங்கள் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கெத்செமனே தோட்டம் போகும்போது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை போதிக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் திருவிருந்து நடக்குது, கம்யூனியன் சர்வீஸ். இறங்கி சோத்திர பாட்டு பாடிட்டு கெத்செமனே தோட்டம் போகணும். போகிற பாதையில் நேரம் இல்லை. ஜான் சாப்டர் 14 ஃபுல்லாக பேசுகிறார், 15 ஃபுல்லாக பேசுகிறார், 16 ஃபுல்லாக பேசுகிறார், 17 ஃபுல்லாக பேசுகிறாரு, ஜெபிக்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போயிடுறாரு. போகிற பாதையிலேயே ஆவியானவர் போதிப்பார. உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறாரா? ட்ராவலில் பேசணும்ல, அதான் பரிசுத்தாவியானவர். மைக்கை பிடிச்சி பேசினா தான் பரிசுத்தாவியா? ஏன் கிச்சன் ரூமில் இருந்தால் பேச மாட்டாரா? படுத்து கிடக்கும் போது பேச மாட்டாரா? சொப்பனங்களினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அவர் பேசுவார. வாலிபர்கள் சொப்பனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர்கள் மேல பரிசுத்தாவி ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யார்? உலகத்தில் இருக்கிற எல்லா பையன் மேலே ஊற்ற மாட்டார். மனம் திருமணம் மேல ஊற்றுவார். அதான் பரிசுத்தாவி. பாவ அறிக்கையை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர் மேல பரிசுத்தாவி வருவார். மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மனம் திருமண பிறகு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு மூழ்கி ஸ்நானம் எடுக்கிறவன் சரீரத்தின் மேலே ஆவியானவர் இறங்குவார். மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவாருன்னா சும்மா எல்லா பையிலும் கைதட்டிட்டா, 25 பேர் 50 பேர் கைதட்டானோடனே புதுசாக வந்ததும் சேர்த்து கைதட்டு. இந்த கூட்டத்தில் வந்தால் நம்ம கைதட்டன்னு போல் இருக்கு. அது உடனே இவன் ஊழியக்காரன் பரிசுத்தாவி பெற்றான். நான் பாஸ்டர் ஜோசப் பலச்சந்திரன் கூட நின்று பரிசுத்தாவி கூட்டம் நடத்தினுவேன். பாஸ்டர் ஒய்கேபி ஹென்ரியோட இருந்து பரிசுத்தாவி கூட்டம் நடத்துவேன். எனக்கு தெரியும் பரிசுத்தாவினா எப்படின்னு. பாஸ்டர் குமாரதாஸ் பரிசுத்தாவி கூட்டம் நடத்துவார். காட்டாக்கடை லாசரு பரிசுத்தாவி கூட்டம் நடத்துவார். மலையாளத்திலிருந்து ஒரு கொச்சு குஞ்சு காஞ்சிபுரம் கன்வென்ஷனில் பரிசுத்தாவி கூட்டம் நடத்துவார். இவங்கெல்லாம் எப்படி கூட்டம் நடத்துவாங்க, எப்படி பரிசுத்தாவி இறங்குகிறார், யார் மேலே இறங்குகிறாருன்னு எல்லா பாடத்தையும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொண்டு வந்துட்டார். எது பரிசுத்தாவின்னு எங்களுக்கு தெரியும். 1979 பார்த்துக்கிட்டு இருக்கு. சில ஆள் இவங்க ஆடுற ஆட்டத்தையும் பாடுற பாட்டையும் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த பரிசுத்தாவி வேண்டாம்னு சொல்லிட்டு சில ஆள் ஒதுக்கிட்டான். நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவிக்கு உத்தரப்படப்பட்டீர்கள். வசனம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதான் நீ என்னைக்கு விசுவாசியான ஏசுனர் மேலே அன்னைக்கே பரிசுத்தாவி வந்துட்டார். உடனே அந்த ஆள் அப்படியே உறுதிப்பட்டு இருக்கு. இடரலை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பேர் மாற்றம் மட்டும் அல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த ராத்திரி வேளையிலே மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஊழியங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஆவியானவருக்கு நன்றாய் தெரியும். ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே இந்த வசனங்களை உங்கள் மனதுக்குள்ளே வைக்க விரும்புகிறார்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ நாணலை போல அசைந்து அசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இனி அசையாத இடத்திலே நான் உன்னை கொண்டு வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்த உடனே அவன் பாறையாக மாற்றப்படவில்லை. நேம் சேஞ்ச் ஆன உடனே அவன் கண்மலையாக மாற்றப்படவில்லை. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்திக் கொண்டே வருவார், ஸ்திரப்படுத்திக் கொண்டே வருவார், பலவீன நேரங்களிலே பலப்படுத்திக் கொண்டே வருவார். நிச்சயமாக கைவிட மாட்டார். நிச்சயமாகவே உங்களை நிலை நிறுத்துவார். ஊழியங்களிலே நிலைநிறுத்தப்படுவீர்கள், குடும்பத்திலே நிலைநிறுத்தப்படுவீர்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்களுக்கு அருளப்பட்ட தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். அதன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக வீண் போகாது. அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆண்டவரை சந்திச்சான், ஆண்டவர் பேரை மாத்திட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப வேலைக்கு போயிட்டான். யோனாவின் குமாரனாகிய சீமோன் ஆண்டவரை சந்தித்தாலும் ஆண்டவரால் பெயர் மாற்றம் பெற்றாலும் அவனுடைய வாழ்க்கையிலே இன்னும் பாறையாக்கப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், எங்கே நிறைவேறப் போகுது என்று சாத்தான் சொல்லுவான். செவி கொடுக்காது. நிறைவேற்றுகிறவர் தான் உனக்கு இந்த பெயரை சொல்லி இருக்கிற, நான் உன்னை பாறையாக்குவேன், நீ கண்மலையாய் மாறுவாய். அசைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இனி அந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமல்ல, உன்னுடைய வாழ்க்கை பாறை போன்ற வாழ்க்கையாக மாறும். அந்த பாறையின் மேல் நான் திரளான ஜாதிகளை கொண்டு வந்து நிறுத்துவேன், சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. எந்த பேயும் பிசாசும் பில்லி சூனிய ஆவிகளும் மாந்திரிக சக்திகளும் உள்ளே அசைக்க முடியாது. உன்னை பாறையாக்கி கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க போகிறேன். நம்ம ஆண்டவர் மூலமா பேர் மாற்றம் பெற்றேன். உடனே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் மறுபடியும் போட்டோ எடுத்தான், வளைய எடுத்தான், வேலை பார்த்துட்டு இருக்கான். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே. யாரை கண்டு பயப்படுகிறாய்? எந்த ஆவிகளை கண்டு பயப்படுகிறாய்? பிசாசு கொண்டு வருகிறது மரண பயம், பயப்படாத. வியாதி நோய்களும் அடிக்கடி வருது, தாக்குது, பயப்படாத. பலவீனம் தாக்குது, பயப்படாத. இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை? பலவீனமா, வியாதியா, நோயா? அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பிரச்சனை? வருமானம் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, வெறும் வலைய அழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அந்த பாதையில் வர்றார், கிடக்கிற ஓர நிற்கிற அத்தனை போட்டு பக்கத்துலையும் வர்றாரு. வந்துட்டு இவன்கிட்ட சொல்றாரு, பேசிட்டு இருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை கொண்டு போகணும். அதனால அவன் மைண்டில் என்ன ஓடுது? வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்தணும், ஊழியத்தை நடத்தணும், காரியத்தை நடப்பிக்கணும். வருமானம் இல்லாமல் இருக்கான். ஆண்டவரை சந்திச்சான், ஆண்டவர் பேர மாற்றம் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ தொழிலுக்கு வந்திருக்கான், வருமானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் வளைய போடு அப்படின்னாரு. அவன் சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஏஜ்டு மேன், சில அனுபவங்கள் இருக்கு தொழிலில். அந்த கடலுடைய ஆழம், நீளம், அகலம் எல்லாம் தெரியும். எந்த சீசனில் என்ன மீன் வலையில் வரும்னு அவனுக்கு தெரியும். மார்க்கெட்டுக்கு போனால் அது என்ன ரேட்டுக்கு போகும்னு அவனுக்கு தெரியும். இவ்வளோலாம் தெரிஞ்சவன் இவன்கிட்ட வந்து ஏற்றுனா சொல்கிறாரு, ஆழத்தில் போய் மீன். உடனே அவன் சொன்னான், இங்கே பாருங்க, ஆழம், நீளம், அகலம், மீன், வலை, போட்டு இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து படித்தவன். நீங்கள் இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு ஆழத்தில் போய் மீன் பிடின்னு சொல்றியே, அது எப்படி? இரா முழுவதும் பிரயாசப்பட்டு உழைத்தேன், நைட் டியூட்டி, பகல் டியூட்டி, எல்லா உழைப்பு உழைச்சு பார்த்தேன், ஒன்றும் இல்லை, இப்போ ஆழத்துக்கு போய் சொல்றீ அப்படின்ட்டு அனுபவத்தை பேசிக்கிட்டு இருந்தான். ஆகிலும் எனக்கு அனுபவம் இருக்கு, வயசு இருக்கு, ஆகிலும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி நான் வலையை கொண்டு போய் போடுகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டான். பாருங்க, வெறும் விசுவாசம் மட்டும் போதாது. ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசினார் சொன்னா போதாது, கீழ்ப்படியனு. அப்போதான் மிராக்கிள் நடக்கும்.
அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்ய முடியும், உன் குடும்பத்தில் செய்ய முடியும், உன் வருமானம் வரும் வழியில செய்ய முடியும். கீழ்ப்படிச்சான். ஆழத்துக்கு போனா ஆழத்துக்கு போகணும், கரையிலே நிற்கக்கூடாது. இங்கே உட்காந்துக்கிட்டு அல்லையிலே போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதம் நடக்காதியா? இத்தனை வருஷம் ஆச்சுல, அற்புதம் நடந்துச்சா? எதுக்கு இந்த வெத்து சோத்திரம், வெத்து ஜெபம்? போ போடு. தேவனுடைய சத்தம் கேட்கிறியா? வார்த்தை வருதா? கீழ்ப்படி. விசுவாசித்தா போதாது, கர்த்தர் பேசினாருன்னு சொன்னா போதாது, கீழ்ப்படி, அர்ப்பணி. ஆழத்தில் போட்டா ஆண்டவர் அற்புதமாக பகலில் எவன் வலை போட்டாலும் அப்படி கிடைக்காது, கிடைச்சிருச்சு. கூட்டிகிட்டு வந்தான். வரும்போதே அவன் போட்டு அமுங்குது, அந்த அளவுக்கு மீன், வெயிட் மீன். அப்போ எங்கே தண்ணிக்குள்ளே முங்கிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தவன் வேக வேகமாக போட்டை தள்ளிட்டு வந்து துண்டை எடுத்து அப்படி வீசுறான். ஜேக்கப், ஜானு, ஓடியா ஓடியா ஓடியா. என்னமோ ஏதோ சொல்லிட்டு கரையில் நின்று கோயிலுக்கு போட்டை தள்ளிக்கிட்டு வேகமாக போகிறாங்க. போய் கிட்டத்தில் போன உடனே இவன் போட்டில் அமுக்கிக்கிட்டு இருந்த அந்த மீனை எல்லாம் அள்ளி எள்ளி போட்டாங்க. அள்ளி எள்ளி போட்டு அந்த படகு நிரம்பிடுச்சு. இந்த படகு அப்படி நிரம்பினது மாதிரி. ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வாழ்க்கையை, அது இருந்தால் நான் சமாளிச்சிருவேன், இவ்வளவு பணம் இருந்தால் நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மனசு உனக்குள்ளே இருக்குல்ல. அதனால தான் இந்த ராத்திரி வேளையில் சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் வரணும், தரிசனத்தின் ஆழத்துக்கு வரணும், அழைப்பின் ஆழத்துக்கு வரணும், உன்னுடைய சொப்பனத்தின் ஆழத்துக்கு வரணும். நீ அர்ப்பணிச்சு அந்த ஆழத்துக்கு வந்துட்ட அப்படின்னா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ எதை எதிர்பார்த்திருக்காயோ அதை வாய்க்க பண்ணுவார். தேவன் செய்து கொடுப்பார். அது மட்டுமா? கரைக்கு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, இனி நீ இந்த வேலை மட்டும் இல்லை, மீனை பிடிக்கிற வேலை மட்டும் இல்லை, இன்னொரு வேலைக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன், ப்ரொமோஷன் தரப்போறேன்டா. உன்னுடைய வருங்காலம் எதிர்காலம் மகிமையுள்ளதாக இருக்கும்படியாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். நானதாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, அசைந்து அசைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாறையை போல உறுதியான ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு போக போகிறேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். தனக்கே இல்லாம வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மாறி இப்ப மற்றவனையும் கூப்பிட்டு கொடுக்கிற அளவுக்கு, மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு உன் கரத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நிச்சயமாக நடக்கும். எந்த பிசாசு போராடினாலும் சரி, நிச்சயமா உன் வாழ்க்கையில் அது நடக்கத்தான் போகிறது. 14 மாதத்தை சுவிசேஷம் 14 23 24. சரி, அதில் 30 31 32 வாசிங்க. இயேசு சரி இருக்கட்டும், போதும்பா. விஷயம் என்ன? போட்டில் போயிட்டு இருக்காங்க சீடர்கள். ஆண்டவர் தனிச்சபத்துக்கு போயிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காரு. கடலில் இறங்கி வர்றாரு. வர்ற நேரம் 4ஆம் ஜாமம், இருட்டுக்குள்ளே வர்றார். கடல் மேலே நடந்து வர்றார். இவங்க சீசர்கள் அக்கறைக்கு போகிறதுக்காக ஒரே போட்டில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியாது. அப்படியே பார்க்குறாங்க, பூதண்டா, பிசாசுடா, பிசாசா, கால் இருக்கான்னு பாடுறா. ஆளுக்கு ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரே பயம். உடனே கர்த்தர் சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள். இந்த இருட்டுக்குள்ளே சத்தம் வருது. அப்போ இத்தனை வருஷமாக அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டு வளர்ந்தில, அவருடைய குரல் தெரியாதா? அவருடைய சத்தம் தெரியாதா? அந்த இருட்டு, அந்தகாரம், புத்தியில தெளிவில்லை. யாரு கடல்ல நடந்து வர்றதுங்கிற பார்வை சரியில்லை. புத்தி அந்தகாரப்படுகிறது. இருட்டுக்குள்ள தெரியல. இருள் வரும். பேதுரு சந்திக்கிறார், சீசர்கள் சந்திக்கிறார்கள். அதனால எந்த இயேசு அழைத்தாரோ, எந்த இயேசு நடத்தி கொண்டிருக்காரோ அந்த இயேசுவே பிசாசா பார்க்குறேன், பூதமா பார்க்குறேன். அப்போ இவன் சொல்றான், அந்த இருட்டுக்குள்ள போட்டு போய்கிட்டு தான் இருக்கு, இவர் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. உடனே இவன் சொல்றான், நீரே ஆனால், நான் தான் பயப்படாதீர்கள் சொல்றாருல, நீரே ஆனால் நானும் அதுபோல நடக்கிறதுக்கு சொல்லும். இவன் எப்பவுமே உணர்ச்சி வசப்படுற பார்ட்டி. டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க.
டக்குன்னு அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. சில ஆளுகள் அப்படிப்பட்டவனையும் ஊழியத்தில் வச்சிருக்காரு ஆண்டவர். நிதானம் இருக்காது. உணர்ச்சி வசத்தில் என்னத்தையாவது பேசிடுறது. அப்புறம் அடடா பேசிவிட்டோமே, சரியில்லை ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபீல் பண்றது. நீரே ஆனால் நானும் வர்றதுக்கு உத்தரவு. அவர் நான் தான் பயப்படாதீர்கள் சொன்னார்ல, நான் தான் என்றாலே அதான் இயேசு. நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. ஸ்திரீயை நம்பு, உன்னுடனே பேசுகிற அவர் நானே. திராட்சை செடி நானே, ஜீவ அப்பம் நானே. நானே நானே என்றால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவை மட்டும் குறிக்கும். நான் என்று சொல்ல தகுதி உள்ளவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதை நீங்களும் நானும் பயன்படுத்திடக்கூடாது. நான் என்ற இடம் இயேசுக்கு மட்டும் கொடுங்க. அப்ப நீரே ஆனால் நான் நடந்து வர்றதுக்கு சொல்லுவேன், வா கம் அப்படின்னாரு. அது ஒரே வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வா அப்படின்னாரு. ஒரே வேர்டு தான், ஒரு வார்த்தை தான். டமான்னு குதிச்சான் பாருங்க. குதிச்சா உள்ள போகணும், போகல. ஏன்னா அவன் பார்வை இயேசு மேலே இருக்கு. கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட நேசர் மேலே உன் பார்வை என் பார்வை இருக்கும் வரை உன்னாலும் என்னாலும் கடல் மேலே நடக்க முடியும், கண்மலை மேலே நடக்க முடியும், வானத்தின் மேலே நடக்க முடியும், பாதாளத்தின் மேலே நடக்க முடியும், அசுத்த ஆவிகள் மேலும் நம்மளால நடக்க முடியும், நடக்க முடியும். அந்த தெய்வீக அதிகாரம் உள்ளவன் தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடல்ல நடந்தான் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை பார்த்துக்கிட்டே போறான். இருட்டுக்குள்ள இருள் வரும், அந்தகாரம் வரும், நானலை போல அசையக்கூடிய நேரம் வரும். உடனே பாறையாயிட முடியாது. உடனே இவன் சொல்றான், நீரே ஆனால் அரை சொல்லோ, வா. நடந்து போயிட்டே இருக்கான். இயேசுவை பார்க்கும் பார்வை இருந்தது. கடல் மேலே நடந்தான். நடக்க முடியுமையா? பொய் சொல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவான் உலகத்தான். அரசாங்கமே கடன் வாங்குது, நீனும் கடன் வாங்காமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவான் சாத்தான். ஏசுனார் கடன் வாங்கிய வாழ்ந்தார், அப்போஸ்தலர் கடன் வாங்கிய வாழ்ந்தாங்க. அதான உனக்கு எனக்கு மாதிரி. அந்த பாதையில் தானே ஓ சபையும் நீயும் போகணும். அதுக்கு மாறா போறினா அது பிசாசு காமிக்கிற பாதை இல்லையா? கடந்து போன அவரை பார்க்கும் பார்வை அதாயா விசுவாச பார்வை. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாட்ட எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில கத்த நடத்துவார் பாரு. அதான் கடல் மேல நடக்கிற நட. ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாக எங்களை விளக்கப்படுகிறோம். ஐஸ்வர்யம் இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல, கார் இல்ல, ஒண்ணுமே இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிற இடத்துல கத்தர் உன்னை உயர்த்துவார். அதுக்கு பேர் தான் விசுவாச நட, கடல் மேல் நடக்கிற நட. உலகம் வாங்கலாம் கடன், அரசாங்கம் வாங்கலாம் கடன், உன் பக்கத்தில் இருக்கிற வாங்கலாம் கடன். நீ நானும் கடன் வாங்காம நடக்கிற நட உனக்கு எனக்கு தர்றாரு பத்தியா? அதுதாயா கடல் மேல நடக்கிற நட. அதுதான் பரலோக நட. அதுதான் பரிசுத்தர் இயேசுவை பார்க்கும் பார்வையிலே உள்ள நட. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார். ஒருவனும் தொடராதிருந்தும் ஓடி போகிறான் துன்மார்க்கன். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சு, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. டாக்டர் அதை சொல்றேன், டாக்டர் இதை சொல்றேன். எதையும் எவனையும் சொல்லிட்டு போட்டுமையா? ஓ மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதை சொல்லு. அது என்ன வந்துட்டு போறவரா? பழைய ஏற்பாட்டு ஆவியாது? வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம் இல்லையா உன் மேல? நீ நடக்கணும். உலகத்தால் நடக்க முடியாது, கடல் மேல நடக்க முடியாது. இந்த விசுவாச நடை அவனால நடக்க முடியாது. சிஎஸ்காரனுக்கு முடியாது, ஆர்சிக்காரனுக்கு முடியாது, பெந்தேகோஸ்து கிறிஸ்தவனுக்கு முடியாது. ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு முடியும். அவன் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளில் போறது. மற்ற கிறிஸ்தவெல்லாம் கைவிடப்படுவான். சபைக்குள்ள வந்துட்டு அவெல்லாம் போயிடுவான்னு நினைக்கக்கூடாது. அவெல்லாம் விசுவாசி கிடையாது, அவிசுவாசி விட மோசமானவன். எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். சபை ஊழியக்காரங்க காணிக்க கொடுக்குறான், தசமா கொடுக்குறான், அவன் வந்துருவான் சொல்லக்கூடாது. அவன் மனம் திரும்பி இருக்கானா? அதுக்கு நீ சாட்சி கொடுக்க முடியுமா? என்னென்ன பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இருக்கான் சொல்லு சாட்சி. எந்தெந்த பாவத்தை அவன் அறிக்கை செஞ்சிருக்கான், எந்தெந்த பாவத்துக்கு அவன் மன்னிப்பு வாங்கியிருக்கான் கடவுள்கிட்ட சொல்லு ஊழியக்காரன். சும்மா தண்ணிக்குள்ள முக்கி உள்ள வச்சுக்கிட்டு தசமா கொடு, காணிக்க கொடு, இப்போ கத்தர் அவனை ஆசிரிப்பாரு. என்னல இது என்ன நட? இது பிச்சைக்காரன் நட.
என்ன நட வெளியே நின்றுக்கிட்டு அம்மா ஐயம்மா நீ சொல்கிற பேக்கப் போட்டுட்டு உள்ளே போயிட்டு சிஸ்டர் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வருவேன். இது வந்து ஹானரபிள் பெக்கர். இது வெளியில் நின்று அம்மா தாயேன்னு சொல்கிறது இல்லை, உள்ளே போய் வாங்க. அந்த விசுவாசிக்கு தெரியணும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியணும், நாம் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். நம்மோடு கூட பரிசுத்தாவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எந்த வீட்டுக்குள்ளே கால் வைத்தாலும் அந்த வீட்டிலே நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அந்த வீட்டாருக்கு தெரியணும், தெரியப்படுத்தணும். பிச்சைக்கார பயல்களாக இருந்துக்கிட்டு சொல்றா போய் என்ன சிஸ்டர் பிரதர் பரலோகம் போகணும்னா நீங்கள் சிந்திங்க, மறுபடியும் வீட்டில் போய் சிந்திங்க. இது கடினமான உபதேசம், இது யார் கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஓன் ட்ராக்கில் போனீங்கன்னா போயிட்டே இரு, கண்டினியூ பண்ணு, டெவலப்மெண்ட் பண்ணு. ஆனால் ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை எங்கே கொண்டு முடியும் தெரியுமா? சாத்தா இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிற்க. இங்கே நீ பாஸ்டா இருக்கலாம், ஆனால் நீ செத்து போகிற இடம் பாதாளமாக இருக்கும். வஞ்சகத்தின் ஆவிகளை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் நடை சிங்கத்தின் நடையாக இருக்க வேண்டும். நீதிமான், சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நீதிமான், நீதிமான்களுக்கு போதிக்கிற நீதிமான், அவனுடைய நடை, அவனுடைய வாழ்க்கையின் நடை, அவனுடைய உடை, அவனுடைய ஆடை, அவனுடைய ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுவான், உலக காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேச மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிறவளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆவியையே பெற்றோம். ஆகவே நாங்கள் உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசாமல் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். இது ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு பைத்தியமாக தெரியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். உனக்கு பைத்தியமா தெரியுதா இந்த பிரசங்கம்? கன்ஃபார்ம்ல நீ பாதாளத்துக்கு போற, நீ நரகத்துக்கு போறது கன்ஃபார்ம். அது சாகும்போது தான் தெரியும் நாங்கள் ஏன் கத்துறோம். உனக்கு சாவு இன்னும் வரல, செத்தாத்தான் தெரியும் பரலோகத்துக்கு போகிற பாதை எது, பாதாளத்துக்கு போகிற பாதை எதுன்னு. இப்போ சொன்னால் உனக்கு புரியாதுலே. சொல்லுவார் கத்தர். சாவுன்னு ஒன்று வரும்ல, பொண்டாட்டி வருவாடா, உன் புள்ள வருமா, உன் ஜாதி வருமா, உன் சமுதாயம் வருமா, உன் படிப்பு வருமா, நீ டைட்டில் போட்டிய ரெவரண்ட் டாக்டர் அது வருமா, அல்லது நீ ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சம்பாதிச்சு வச்சிருக்க ஒரு சபை வருமா? சாகும்போது பெட்டிக்குள்ள தனியாக வச்சு புதைச்சிருவேன். அப்படி போயிடும். தெய்வ பயத்தோடு பேச, இன்னமோ ரெண்டு காலம் இங்கே இருக்க போகிறது மாதிரி பேசக்கூடாது. உன் ஜாதி சமுதாயம் உள்ள புதைச்சி மண்ணள்ளி போடுறதுக்கு தானே இருக்கான். அதுக்கு தானே உனக்கு ஜாதி சமுதாயம். பரலோகத்துக்கு அனுப்ப போகிறேன். மனம் திரும்ப வேண்டிய காலம் மனம் திரும்பிடுங்க. அர்ப்பணிக்க வேண்டிய காலத்தில் அர்ப்பணிச்சிருங்க. பரிசுத்தாவியானவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற இடத்துக்கு வந்துருங்க. அவருக்கு ஒரு உடல் வேணும். இயேசு அந்த உடலை ஒப்பு கொடுத்தார் தேவசித்தம் செய்ய. அதனால பரிசுத்தாவின் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து தங்கினார். அவரை மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலும் என்னிலும் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிரடைய செய்வார். எல்லாருக்கும் மத்தியில் நிறுத்துவார் சாட்சியா. நட விசுவாச நட நடக்கும். அவிசுவாசி மாதிரி பேசக்கூடாது. ஐயா நாங்கள் விசுவாசி மாதிரி போனோம்யா ஜெபம் பண்ண, அங்கே இருக்கிறவங்க அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவங்க எங்களை அவிசுவாசியாக மாத்துறாங்க ஐயா, அதனால ஜெப வீட்டுக்கே நாங்கள் போகலை. அவங்க பேச்சுக்கு அவிசுவாசத்தின் பேச்சு, பிசாசுக்குரிய பேச்சு, விசுவாசத்தின் வார்த்தைகள் இல்லை. பரிசுத்தாவி இருந்தாலும் விசுவாச வார்த்தை பேசுவார். விசுவாசிகளுக்கு சொல்ற வார்த்தைகள் ஆலோசனைகள் புத்திமதிகள் எல்லாம் அவிசுவாசி. இருக்கிற விசுவாசத்தையும் அழிக்கிறாங்க ஐயா ஜெப வீட்டில் உள்ளவங்க. அது உனக்கு சோதனை. நீ பரலோகம் வரணும்னா அதையும் தாண்டி தான் வரணும், வேற வழி இல்லை. அதனால அங்கே போக மாட்டேன்னு சொன்னா இப்படி போகணும். பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனையை சந்திச்சு தான் நீ வரணும் பரலோகத்துக்கு. பிரச்சனையே வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சினா நீ பரலோகத்துக்கு வர மட்டும் பாதாளத்துக்கு போயிடுவேன். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அவன்தான் உத்தமன். உத்தமமாய் நடந்த யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ளே கால் வைப்பார்கள் என்று கர்த்தர் வாக்களித்தார். யார் உத்தமி, யார் உத்தமன்? விசுவாச நடக்கிறவன் தான் உத்தமன். அப்போ சாப்பாட்டு தேவை வருது, உடைக்கு தேவை வருது, பிள்ளைகளுக்கு தேவை வருது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஃபீஸு கட்டணும். என்ன செய்வ? கடனை உடனே வாங்குறதா? இவங்களும் எழுதி போட்டுறான், இந்த பேங்க்கில் நாங்கள் லோன் தருவோம், வாருங்கள் வாருங்கள். சும்மா ரோட்டில் போகிற ஆளையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குறேன். என்னெல்லாம் செய்கிறாங்க இந்த பேங்க்காரங்க.
விசுவாச நடை. ஆண்டவர் சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை எப்படி உடுக்குது. அதுக்கும் பிரம்மபிதா ஆடை கொடுக்கிறாரே, சாலமோன் முதலாய் அப்படிப்பட்ட தன் சர்வ மகிமையில ஒரு டிரெஸ் பண்ணலா, அப்படி காட்டு குப்பமேனி குப்பையில வாழுகிற அந்த காட்டு செடியை உடுத்து வைக்கிறாரே, கலர் கலரா உடுத்து வைக்கிறாரடா. அதை படிக்கடா, எனக்கு ஊழியம் செய்ய வந்தவங்க அப்படின்னு சொன்னார். காகங்கள் என்ன செய்து? அது அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை. எப்படா அது குடும்பம் நடத்துது? அது எப்படி முட்டை போடுது? அது எப்படி குஞ்சு பொரிக்குது? அது எப்படி கூடு கட்டுது? அதுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் அவரை பின்பற்றி வருகிற உன்னை என்னை நடத்த மாட்டாரான்னு இயேசு சொல்லி கொடுத்தார். அதான் விசுவாசம். பிச்சை எடுக்கிறதா விசுவாசம்? சிங்க நட போடணும். 45 வருஷம் இது வரைக்கும் பாட்டு பாடி காணிக்கை எடுத்த வரலாறு எனக்கு கிடையாது தமிழ்நாட்டில். என் மனசாட்சி சுத்தமாக இருக்கு. யார்கிட்டையும் ஏன் தசமாக கொடுக்கலன்னு கேட்டது கிடையாது. என் மனசாட்சி சுத்தமாக இருக்கு. இடம் வாங்கலையா? கட்டடம் கட்டலையா? ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாழும் கிறிஸ்தவர்கள், பேச்சு கிறிஸ்தவர்கள் அல்ல, பிரசங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கள் வாழும் கிறிஸ்தவர். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொன்னான் பவுல். நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் எங்களை தான் சொல்லுவோம். சும்மா இயேசுவை பின்பற்றி சும்மா இந்த பிராடு விட்டுட்டு இருக்க மாட்டோம், வாழ்ந்து காட்டுவோம். இந்த நடை விசுவாச நடை. கடல் மேலே நடக்கிறது எல்லாராலும் முடியாது. யோடாவின் குமாரனாகிய சீமோனே, நானலை போல அசைந்து அசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, விசுவாசத்தில் அசைந்து அசைந்து வாழ்கிற சீமோனே, உன்னை விசுவாசத்தில் கண்மலையாய் மாற்றப் போகிறேன். எல்லாரும் பொய் சொல்லி புரட்டி சொல்லி காரியத்தை செய்வான், உன்னை உண்மையை சொல்ல வச்சே நான் வழி நடத்த போறேன். அதாய விசுவாச நடை, அதாய சிங்க நடை. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எங்க சிகரத்தில் ஏறுற? மலையினுடைய அடிவாரத்துக்கு கூட நீ வரமாட்டேங்கிறிய, பயந்துக்கிட்டு ஒதுங்கில ஓடுற. மலை ஏறணும்ல, அது காலைப்பு கேட்பான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், மலையில் இருக்கிறவன் எத்தனை அம்ப விட்டாலும் சரி, நான் எதிர்த்து போய் அவனை அடிச்சு துரத்தி அந்த நாட்டை எனக்கு என் பிள்ளைகளுக்கு சொந்தமாக்குவேன்னு சொன்னால, அதாயா தைரியத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி. அதான் கடல் மேல் நடக்கிற நடை. நீ நான் என்ன நடக்கிறோம்? பிச்சைக்கார நடையா? சிங்க நடை நடக்கணும். ஆமா, அது போடுற குட்டி கூட பட்டினியா இருக்குமா? ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் பட்டினியா இருக்க மாட்டோமா? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் வசனம் நம்ம வாழ்க்கையா மாறணும். அதான் சிங்க நடை. நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த நடை நடக்க முடியாது. நீ நானும் தான் நடக்க முடியும். உனக்கு எனக்கும் தான் அபிஷேகம், அவங்களுக்கு இல்லை. உனக்கு எனக்கும் தான் விசுவாசம், அவங்களுக்கு இல்லை. உனக்கு எனக்கு தான் தைரியம், அவங்களுக்கு இல்லை. அவங்க கடல் மேல நடக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஒத்துக்கிடுவான். ஆனா நீ நானு முடியும்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார். எங்களுக்கு கிறிஸ்து ஜீவன். ஒரு மரணம் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ஆதாயம். சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். பயத்தின் ஆவினால மூடிவிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும், ஊழியத்தில் நடக்கும், சபையில் நடக்கும். நானலை போல அசைய வேண்டியிருக்கும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை கண்மலையை போல மாற்றுவேன், உன்னை நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல மாற்றுவேன். நீ நிலை நிற்பார். போயிட்டே இருக்கான். ஆண்டவரை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நடந்துக்கிட்டே இருந்தான். ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு காற்று அடிக்குது பயங்கரமா. எங்க தள்ளி கீழே விழுந்துருவோமோ, செத்துருவோமோ பயப்படுறேன். அந்த கடலையும் அந்த காற்றையும் காற்றுனால எழும்புகிற அலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சால சடச்சடன் கீழே போயிட்டேன். சடச்சடன் கீழே போயிட்டேன். பேர் மாற்றம் பெற்று வந்தேன், இயேசுவை சந்திச்சு வந்தேன். இன்னும் நாணல் மறையவில்லை, நாணல் மாறவில்லை. உள்ள போயிட்டான். ஐயோ ஆண்டவரே! உடனே அழைத்த ஆண்டவர், வான்னு சொன்ன ஆண்டவர் கிட்ட போய் அவன் கையை பிடிச்சி தூக்கிட்டார். தூக்குவாரா தூக்க மாட்டாரா? ஏதோ நீ உள்ள போயிட்ட, தண்ணிக்குள்ள முங்கிட்ட,
அதனால ஆண்டவர் அப்படி கை விட்டுருவாரா? இன்னும் நீ பாறையா மாறல, உன்னை பாறையாய் மாற்றும்படி ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதை புரிஞ்சுக்க. ஐயோ ஆண்டவரே, உடனே ஓடி வந்து கையை பிடிச்சி அப்படி தூக்கி போட்டில் கொண்டாந்து விட்டார்ல. நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டாந்து விட்டுருவாரியா? நீ தண்ணிக்குள்ளே போயிருக்கலாம், காற்றை பார்த்துட்டு போயிருக்க, கடலுடைய அலைகளின் உயரத்தை பார்த்துட்டு போயிட்ட, உள்ள போயிட்ட. ஐயோ ஆண்டவரே எல்லாம் முங்கிட்ட, கை மட்டும் தெரியுது. கர்த்தர் கையை பிடிச்சு தூக்கிட்டாரியா? தூக்குவாரா இல்லையா? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ? என் ஜனங்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கிறார்கள்? இன்னும் தொடர்ந்து பாவத்தில் போய்கிட்டே இருக்காங்க, இன்னும் உலகத்தில் போயிட்டே இருக்காங்க, இன்னும் மாம்சைக்குள்ள போயிட்டே இருக்காங்க. திரும்ப கூடாதா? எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்களே, என்ன செய்ய? அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கேன். நான் உனக்கு விரோதமா பேசினது உண்மைதான், உனக்கு எதிராக பேசினது உண்மைதான். பேசினதுல இருந்து நான் வேதப்பட்டுட்டே இருக்கேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு விரோதமா பேசினது உண்மைதான், எதிராக பேசினது உண்மைதான், ஆனா உன்னை கைவிட மாட்டேன். எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? எல்லாரும் கைவிட்டுட்டார் ஆண்டவர் சொன்னாலும் நான் கைவிடுவேனா? அழைத்தவர் நான் அல்லவா, அபிஷேகம் பண்ணினவர் நான் அல்லவா, இத்தனை ஆண்டுகளை நடத்தி கொண்டு வந்தவர் நான் அல்லவா? உன்னுடைய நாணலின் தன்மை மறையும்படியாக, உன்னை பாறையாக்கும்படியாக நான் இந்த பாதையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். பயப்படாதே. ஐயோ சாக போறே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னாரே. சொன்னவர் கரம் நீட்டி உன்னை தூக்கி நிறுத்துவார். நீ மூழ்கி போக மாட்டான். கையை பிடிச்சிருவாரியா? முழுவதும் மூழ்கி போகிற அளவுக்கு விட மாட்டார், தூக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 16:23. ஏன்னா நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கத்தான் போறீங்க, அதனால இரவும் தியானிக்கணும், பகலும் தியானிக்கணும். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, எனக்கு பின்னாடி போய் சாத்தாரு. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறாரு, டேய் ஊழியத்துக்கு போனீங்க, கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாத்துக்கும் போனீங்க, போய் சுவிசேஷம் சொன்னீங்க, என்னை பத்தி சொன்னீங்க, பரலோகத்தை பத்தி சொன்னீங்க, மக்கள் என்னை பத்தி என்ன சொல்றாங்க? ஒருத்தன் சொல்றான், உங்களை எலியான்னு சொல்றாங்க, உங்களை செத்தவன் உயிரோட எழும்பிட்டான்னு சொல்றாங்க, உங்களை தீர்க்கதரிசியில் ஒரு ஆளுன்னு சொல்றாங்க, யோவான் ஜானகம் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்ரா? மக்கள் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. நீங்க என்னடா சொல்றீங்க ஊழியக்காரங்க? நீங்க என்ன சொல்ற சொல்லு. உடனே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டான் பேதுரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இவரும், இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலடா, சொந்த புத்தியில சொல்லல, நீ உன் ஆட்கள் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்து சொல்லல. மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த வெளிப்பாட்டை தந்தாருன்னு சொல்ற. அப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளவையா? அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் எருசலேம் போக போறோம், என்னை பிடிப்பாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி அடின்னு அடிப்பாங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போவாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க, அப்புறம் சிலுவையில் அடித்து கொல்லுவாங்க, நான் 3வது நாள் உயிரோடு வருவேன். 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரசங்கம் எத்தனை வருஷம்? நீங்க எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்குறீங்க? இந்த பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? இதே பிரசங்கத்தை 3 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கு. இவன் பொறுத்து பார்த்தேன், என்ன வேற பிரசங்கமே கிடையாதா? இதானா? ஒரு புது பிரசங்கம் கொடுக்க வேண்டியதானே? என்னென்னமோலாம் மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் செய்தி கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு? பிடிப்பார்கள், அரெஸ்ட் பண்ணுவார்கள், நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள், வாரினால் அடிப்பார்கள், அதுக்கப்புறம் சிலுவையில் தூக்கி மேலே வைப்பாங்க, அப்புறம் சிலுவையில் அறைவாங்க, அப்புறம் என்னை அடக்கம் பண்ணிடுவாங்க, 3வது நாள் உயிர்த்து. வேற செய்தி இல்லையா? இங்கே வார், இங்கே வார். யார்? ஏசுட்ட. ஏசுனாரு, அவ்வளவு க்ளோஸ்அப். பேதுருவுக்கு ஏசுவுக்கு ரொம்ப க்ளோஸ்அப். அதனால கொஞ்சம் வார், தனியாக கூட்டி. இனிமேல் இப்படி பேசாது. என்ன இந்த மாதிரி நீ பிரசவம் பண்ணலாமா? எதுக்கு இந்த பிரசவம்லாம்? எதுக்கு? வேற பசங்க இல்லை?
அவர் பார்த்தார். அவர் பொறுமையா கேட்டுட்டு பின்னாடி போனா சாத்தானே அவர் விரட்டிவிட்டார். அப்போ வெளிப்பாடு தேவனிடத்தில் இருந்து, தேவனுடைய ஆவியில் இருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே அருகில் இருக்கிற பிசாசின் ஆவிகள் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய தாசன்மார்கள், திருச்சபை நடத்துகிறவர்கள், வெளிப்பாடு வருது, தரிசனம் வருது, சொப்பனை வருது, தீர்க்கதரிசனம் வருது, கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னா போதாதியா, அடுத்த நிமிஷம் சாத்தான் பக்கத்துல இருந்து உன்னை டைவர்ட் பண்ணிடுவான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு. மனுஷரு கேட்டவளை சிந்திக்கிறடா, உலகத்தான் எப்படி சிந்திப்பானோ அப்படியா சிந்திக்கிறது, அப்படியா பேசுறது. நீ எனக்கு இடர்ல இருக்க, நான் தேவசித்தம் செய்கிறவன், நான் தேவசித்தம் செய்கிறேன், எனக்கு நீ இடர்ல இருக்கிற. உன் பேச்சு, உன் பிரசங்கம் மனுஷனுக்கு ஏற்றபடி இருக்கு, தேவனுக்கு ஏற்றபடி இல்லை. அப்படி செய்ய வச்சது பிசாசுன்னு கண்டுபிடிச்சார். அதனால தான் சொன்னாரு, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. அப்ப ஒரு நேரம் ஆவியானவர் உன நல்ல வெளிச்சத்தை கொடுக்கலாம், நல்லா பயன்படுத்தலாம். ஆண்டவரே பாராட்டுறது மாதிரி பரிசுத்த தேவன் உனக்கு வெளிப்பாடுகளை தந்திருக்கலாம். வசனத்தின் வெளிப்பாடுகள், தரிசனத்தின் வெளிப்பாடுகள், சொப்பனத்தின் வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள், ஆவியின் வரங்களின் வெளிப்பாடுகள், தெய்வீக அதிகாரங்களின் வெளிப்பாடுகள் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பக்கத்தில் இருப்பான் சாத்தான், அப்படியே உன்னை டைவர்ட் பண்ணிடுவான். தேவ சித்தத்துக்கு மாற உன்னை பேச வச்சிருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். சபை நடத்துற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் சாத்தானுக்கு இடம் தந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நானல் போல அசைறான, ஒரு பக்கம் ஆவியானவர் நடத்திட்டு போனாலும் இன்னொரு பக்கம் பிசாசு நடத்துதா கண்டுபிடிச்சுக்கிறீங்க. அப்ப கண்டிக்கப்படுகிறான், திருத்தப்படுகிறான், சீர்படுத்தப்படுகிறார். கர்த்தர் உருவாக்குகிறார், பாறையாக மாற்றணும். ஆனா சாத்தா மாத்த விடாம இப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் கையில இருந்து தப்பு வைக்கணும். ஏன்னா அவனைத்தான் அப்போஸ்தலர்கள்ல முதன்மையானவனை உயர்த்த வேண்டியிருக்கு. அவனை வச்சுதான் சபையை கட்ட வேண்டியிருக்கு. அவனை வச்சுதான் திருச்சபை மக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு. கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு. தலைவனாக அப்போஸ்தலனாக உயர்த்தணும். புத்தக ஆசிரியர், எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை புத்தகம் எழுத வைக்கணும். 2 புத்தகம் எழுத வச்சார் ஆண்டவர். ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் சாத்தான் பெண்டை கலட்டுவாயா, விசுவாச நடையில பலவீனம் வரும், சுகவீனம் வரும், வறுமை வரும், சந்திக்கணும். அதை தாண்டி நீங்க நடந்து காமிக்கணும். அதான் கடல் மேல் நடக்கிற நட. இதுல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா பார்த்தீங்களா. நானல் போல ஆசைறேன். அப்ப பாறையாக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 22 31 32 வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்க, மற்ற ஊழியக்காரங்க 12 பேர் வந்திருக்காங்க. ஆனா பேதுருக்கு மட்டும் தனி டீச்சி. கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் தனியா வருது. டே, உன்னை சுலகுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டான்டா, பெர்மிஷன் வாங்கிட்டான் பிசாசு. நானும் கொடுத்துட்டேன். சுலகுல புடைச்சி இருக்கும்போது சிலது எது உமி தவிடு குருணா வரும். அப்புறம் புடைச்சி இருக்கும்போது சிலது வெளியே போய் விழுந்துடும். இந்த சோதனை காத்துல நிறைய பேர் வெளியே போயிடுறேன். இந்த ஐக்கியம் வேண்டாயா, இந்த ஊழியம் வேண்டாயா, இது வேண்டாயா. சிலரை சொல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனா உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம். சுலகிலே புடைக்கிறது போல சைத்தானுடைய கரத்திலே நீ நானும் ஒப்பு கொடுக்கப்படுவோம். தேவனே ஒப்பு கொடுத்துருவாரு. அப்ப நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? புடைச்சிருவான். பீட்டர், நானலை போல அசைந்து கொண்டிருக்கிறாய். உன் ஊழியத்திலே, உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே உன்னை நடத்துகிறவர் நான். நடத்தும் போது சாத்தா இப்படி எல்லாம் பெர்மிஷன் வாங்கியிருக்கான். சோழங்களை புடைக்கிற மாதிரி புடைக்கிற கேட்டிருக்கான். நானும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அவன் புடைப்பா. ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உன் நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு, நீ என்னை விட்டு புறம்பே போய் விடாதபடிக்கு நான் உனக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டேன். கர்த்தருடைய ஜெபம் நம்மளை இன்ன வரைக்கும் பாதுகாக்குது. நீ நானும் பண்ற ஜெபத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. உன் ஜெபத்தை தூக்கி குப்பையில் போடு. நான் சொல்ல வேண்டாம், நீனே போட்டுருவ. கர்த்தருக்கு சோத்திரம்.
உனக்காக எனக்காக உன்னையும் என்னையும் அழைத்தவர் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார். பிசாசு எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும் அத்தனை சோதனைகளை நாம சந்திக்க வச்சுட்டு அத்தனை சோதனையை சாதனையாக காட்டும்படி கர்த்தர் உனக்கும் எனக்கு உதவி செய்வார். அதாயா கிருபை. கிருபையேன்னு பாட்டு பாட்டா போதுமா? சாத்தாம் புடைக்கும் போது நீ நின்று காமிக்கணும். விசுவாசம் உனக்குள் இருக்கிறதோ இல்லையோ என்று உன்னை நீயே சோதித்துப்பார். பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. நீங்கள் சோதனைக்கு பரீட்சைக்கு நிற்கிற இடத்துல இருப்பீர்களானால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை ரூபகாரப்படுத்துகிறீர்கள். செய்யணும்ல விசுவாசம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இவனை பாறையாக்கணும். அப்போ இவன் என்ன பண்றான்? இப்போ இவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். இப்போ ஒப்பு கொடுத்தது யாரு? இப்போ இந்த வசனத்தின்படி பேதுருவை சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தது யாரு? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன், இதுக்கெல்லாம் ஞானம் வேணும். தேவனே ஒப்பு கொடுப்பாரு. யோபு என்ன தப்பு செஞ்சான்? சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. ஏசுனார் என்ன தப்பு செஞ்சாரு? பிதா சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. தப்பு செஞ்சதுனால ஒப்பு கொடுக்கிறது இல்லை, சீயோனுடைய வைக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பாக பரீட்சிக்கப்பட வேண்டும். பரீட்சையில் நின்றால் நீ விலையேறப்பட்ட கல். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ சோதனை வழியா வரும்போது நீ சோர்ந்து போகாதே, பின்வாங்கிறாதே, வேண்டாம்னு சொல்லி எலியா மாதிரி படுத்துறாத, போயிட்டே இருக்கணும். உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் தான் உன்னை தட்டி எழுப்புது. இந்த பாதையில் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாதையிலே உனக்கு மனக்கண்ணை திறந்து பார். கடந்து வந்த பாதையை பார். இந்த இடங்களில் எல்லாம் அழைத்தவர் உன்னை நடத்தவில்லையா? உன்னை கையில் எடுத்து பயன்படுத்தலையா? நீ ஜெபம் பண்ணி வியாதி போகலையா? வியாதி போகலையா? இப்ப ஏன் தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு? தப்பு செஞ்சதுனால இல்லப்பா, நீ பரீட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். நீ இயேசுவாக இருந்தாலும் நீ யோபுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவன் என்ன சரியான எக்ஸாமினர். மற்றதெல்லாம் இறக்கம், அன்பு, இதெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி மார்க்கை கூட்டி போட்டுருவாங்க. சாத்தான் போடவே மாட்டான், அது அவருக்கு தெரியும். அதனால சரியான எக்ஸாமினர் பறக்கும் படம் அவன் கையில் இருக்கிறது தான். பரீட்சை நேரத்தில் வந்து இறங்குவான் பாருங்க. என்ன பிட்டு பேப்பர் வச்சிருந்தாலும் அசைய முடியாது. உடனே பறக்கும் கண்கள் தான், பிடிச்சிருவான், வெளியேற்றிடுவான், பரீட்சை எழுத முடியாது. இதை விட சூப்பர் பிசாசு எக்ஸாமினர் அவன் தான். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்பி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை சீர்திருத்தும்படியாய், நம்மை சரிப்படுத்தும்படியாய், நம்மை தேவனுடைய சாயலிலே வளர செய்யும்படியாய் பிசாசுடைய கையிலே சபையை ஒப்பு கொடுப்பார். இறை தூதர்களை தெய்வதாசன் ஒப்பு கொடுப்பார். சோழங்களை புடைக்கிற மாதிரி புடைச்சிருவான். அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். ஆனா உன் விசுவாசம் என் விசுவாசம் ஒழித்து போகாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவபலம் ஆண்டவர் உன் பலத்தை சார்ந்து நீ சொல்ற காவலிலும் சாவிலும் நான் பின்பற்றுவேன், எல்லாரும் பின்பற்றாலும் நான் பின்பற்றுவேன். அப்படியெல்லாம் சேலஞ்சு பண்ணி மைக்குக்கு முன்னாடி நீ பேசுற. அவன் பேச முடியாது, அவனுக்கு மைக் இல்லை, நமக்கு மைக் இருக்கு. அப்போ நீ பேசுற, பிரசவம் பண்ற, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். இன்னைக்கு இன்னைக்கு உன் சொல்லு நிற்குதா, ஏன் சொல்லு நிற்குதான்னு பார்ப்போம். சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னாடி 3 தரம் நீ பல்ட்டி அடிக்க போற. அதெல்லாம் முடியாது. நான் என்ன நீர் அப்படிலாம் சொல்லலாமா? நான் யாரு? ஏல, உன்னுடைய பலத்தை நம்பி, உன்னுடைய அனுபவத்தை நம்பி, உன் அறிவை நம்பி நீ பேசாத. பேசுனா பல்ட்டி அடிச்சிருவ. ஓம் பலத்தை சாராத. ஓ மேல இருக்கிற கிருபையின் பலத்தை சார்ந்துகொள். ஓ மேல இருக்கிற அபிஷேகத்தின் பலத்தை சார்ந்துகொள். உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் பலத்தை சார்ந்துகொள். சொப்பனத்தின் பலத்தை சார்ந்துகொள். தீர்க்க தரிசன வார்த்தையின் பலத்தை சார்ந்துகொள். அதை விட்டுட்டு ஓம் பலத்தில் நம்பி செய்யாதடா, கேட்க மாட்டான். தாம் பலத்தை சார்ந்து அநேகருடைய பிரசங்கம் தங்கள் பலத்தில் பேசுவாங்க. ஆண்டவருடைய கிருபையின் பலத்தை சார்ந்து பேச மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னாடி 3 தரம் என்னைய மறுதளிக்க போற. மறுதளிச்சிட்டான்.
ஆண்டவரை கட்டி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போது அவர் தீர்ப்பை வழங்கி எல்லாம் அவர் வெளியே வாராரு சிலுவையில் அறையப்படுறதுக்கு. வரும்போது நீதிமன்ற வளாகத்தின் 2 பகுதியிலையும் 2 பாதையிலையும் மக்கள் நிற்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்காரு. ஏன்னா வார் கொண்டு அடித்து நொறுக்கி அள்ளிட்டு வராங்க. சிவப்பங்கியை போர்த்தி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அடித்த அடியில் ரத்தம் பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிருக்கு. அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சிவப்பு போர்வை சிவப்பு அங்கியை போட்டு அவரை கொண்டுட்டு வராங்க. அவர் வந்துட்டே இருக்காரு. வரும்போதே அவருடைய பார்வை திரும்புது. அப்படி நின்று அப்படி திரும்பி பார்க்குறாரு பாருங்க. அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான் இயேசுவை. எல்லாருடைய கண்களையும் அவர் பார்க்கல, ஒரே ஒருத்தருடைய கண்களை பார்க்குறாரு. அதே கண்கள். என்ன கண்கள்? யார் மறுதளித்தாலும் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பத்தியா, அவன் கூட்டத்துக்குள்ள எல்லாரும் பார்க்கும்போது இவனும் உள்ள நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்வையை இவருடைய பார்வை சந்தித்தது. அந்த பார்வை என்ன சொல்லிச்சு தெரியுமா? பெரிய பிரசங்கம் இல்லப்பா, சும்மா வெறும் சைட்டு தான், பார்வை தான். என்ன பேச்சு தெரியுமா? டே என்ன சொன்ன நீ? யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கே நீ மறுதளிப்படா சொன்னா இல்லையா? அதுவும் போய் ஒரு பொம்பளைட்ட போய் நீ மறுதளிச்சிட்டிய. சுயபலத்தை நம்பி பேசக்கூடாது, சவால் விட்டு பேசக்கூடாது. தேவசித்தை இல்லை அதுல. உங்க பலம் என் பலம், நிறைய பலம் இருக்கு நம்மளை சுத்தி. அதை சார்ந்து நீங்க பிரசவம் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் கணக்கு போட்டுட்டு இருப்பார். அப்படி பார்த்தார்ல, அந்த பார்வை இப்படி ஒரு மெசேஜை பாஸ் ஆக்குது. அவன் அந்த பார்வை சொன்ன வார்த்தையை பார்த்துட்டு, மறுதளிச்சிட்டியடா, நீ மறுதளிப்ப, சாத்தான் சொலகுல புடைக்கிற மாதிரி புடைக்க என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொன்னேன், நம்பலையாடா, மறுதளிச்சிட்டியே. சேவலை கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னேன், சொன்னபடியே மறுதளிச்சிட்டியடா. நான் யாருன்னு கேட்டியடா, என்னைய தெரியாதுன்னு சபிச்சிட்டியே, என்னைய சத்தியம் பண்ணிட்டியடா, இப்படி பண்ணிட்டியடான்னு அப்படி வந்துட்டே இருந்த ஒரு நீதிமன்ற வளாகத்தில் அப்படி திரும்பி அப்படி பார்த்தார்ல, ஒரு லுக்கு விட்டார்ல, விட்டு அந்த பார்வை சட்டான்னு அவனை அடிச்சிச்சு. அடித்த உடனே அந்த மெசேஜ் அவனுக்கு உணர்த்தப்படுது. உணர்த்தப்பட்டவனு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். கண்ணீர் மாலை மாலையா ஓடுது, தார தாரையா ஓடுது. ஆண்டவரே இயேசுவே, என்னை நம்பிட்டனே, என்னை நம்பிட்டனே, இனிமே நம்ப மாட்டப்பா, உங்களையே நம்புவேன், உங்க வார்த்தையவே நம்புவேன், உங்க கிருபையே நம்புவேன், என் பலத்தை ஒரு நாள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு அழுது கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தா மத்தியா. அதனாலதான் அவனுக்கு வாழ்க்கையை திரும்ப கொடுத்தார். எவ்வளவு பின்வாங்கி போனாலும் பின்னாடியே போனாரு. அவர் மரித்தார், அடக்கப்படப்பட்டார், உயிர் தெழுந்தார். இவன் மறுபடியும் வேலைக்கு போயிட்டான், நானெல்லாம் போல அசைஞ்சிட்டான். அப்போ அங்க போனாரு, பிள்ளைகளே உங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்படியா? அந்த வலது பக்கம் உங்க வலைய போடுங்க. போட்டாங்க, நிறைய மீன் பிடிச்சாங்க, கொண்டு வந்தாங்க கரைக்கு. வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னாரு, அந்த கேள்வியோடு நான் நிறைவு செய்கிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பேதுருவாக உன்னை மாற்றணும், பாறையாக மாற்றணும் சொல்லி முத சந்திப்புல சொல்லலடா. அந்த நேரம் வந்துருச்சுடா. இதுவரைக்கும் நான் போல அசைஞ்சுதான் என் கூட இருந்துட்டு இருந்தேன். இனி நீ அசைய போறது இல்லை. உன் கூட இருக்கானே 6 பேரு, இவர்களை பார்க்கணும், உன் கூட ஊழியம் செய்ய இவர்களை பார்க்கணும். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிற ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியில மேய்ங்க. மறுபடியும் கேட்கிறாரு, இவர்களை பார்க்கணும், உன் கூட ஊழியம் செய்றாங்களே இவங்களை பார்க்கணும், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, ஆடுகளை மேய். மறுபடியும் கேட்கிறேன், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, ஆடுகளை மேய். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவன் கையில் கொடுத்தார். அவன் மூலமாகத்தான் சபையை கட்டுகிறேன். பெந்தேகோஸ்தே சபையினுடைய அஸ்திவார உபதேசம் அவனிலிருந்து வெளிப்படுகிறது. புறஜாதி கொர்நேலியு அவன் வீட்டில் போய் புறஜாதியவும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வர்றான். புறஜாதியும் யூதனும், யூதன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக நிறுத்தக்கூடிய அந்த தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக அபிஷேகம், அந்த தேவனுடைய கிருபை, அந்த பரலோக அதிகார சாவிகளை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரு. அவர் 2 தரத்தாரை ஒரே சரீரமாக தேவனை கூப்பிடுவாக்கினார். அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாலும் 12 பேர்ல அவன் தான் தலைவன், அவன் தான் முதல்வன், அவன் தான் மூத்தவன், அவன் தான் சீனியர். பாறையா நிறுத்திட்டாரியா. நானல போல அசைந்து கொண்டு இருந்த இந்த பேதுருவை, இந்த சீமோனை கர்த்தர் பேதுருவாக கேபாவாக நிறுத்தினது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்த போகிறார்.
நம்புனால் நம்பு, நம்பாட்டா போயிட்டே. கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இறங்கட்டும். இவன் மூலமாக தேவனுடைய அஸ்திவார உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டது, சபை கட்டப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, பில்லி சுனி ஆவிகள் மேற்கொள்வது இல்லை, வியாதி நோய்கள் மேற்கொள்வது இல்லை, வறுமையும் தரித்திரமும் மேற்கொள்வது இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நான் உயரச் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பிடிச்சுக்கோ, சாவியை பிடிச்சுக்கோ. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்க கையில சாவியை தர்றாரு. நீங்க திறப்பது எது அது திறக்கப்படும், நீங்க கட்டுவது எது அது கட்டப்படும். உன் கைகளிலே திறவுகோல்களை தருகிறேன், கர்த்தர் தருகிறேன். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் இந்த ராத்திரி வேளையிலே சிலருடைய கரங்களிலே தரப்படுகிறது. அது யாருடைய கையில் எனக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்தின் பார்வையிலே உன் கைகளிலே கர்த்தர் திறவுகோலை தருகிறார். இந்த கூட்டத்திலே பங்கெடுத்த உன் வாழ்க்கையிலே இனி வரப்போற வாழ்க்கை நாளை போல அசைந்து கொண்டு இருக்காது, நாளை போல இருக்காது. ஊழிய நாளை போல அசைவுள்ளதா இருக்காது. அது ஸ்திரமுள்ள ஒரு ஊழியமாக, ஸ்திரமுள்ள உன் பிள்ளைகளாக, ஸ்திரமுள்ள ஒரு குடும்பமாக, ஸ்திரமுள்ள ஒரு சபையாக பரலோக தேவ அபிஷேகம் உன்னை பலப்படுத்த போகிறது. அந்த அபிஷேகத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார். சபை உன் மூலமாக கட்டப்படும், ஊழியக்காரர்கள் உன் மூலமாக எழுப்பப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். இதோ பரலோக சாவியை வாங்கிக்கொள், பரலோக திறவுகோலை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தட்டும்.